வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, லாஸ்ட் வீக் நடந்த ஒரு சம்பவத்துக்கு சௌந்தர்யா இன்னைக்கு ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க விஜய் விஷாலுக்கு. அந்த சம்பவம் என்ன? இவங்க குடுத்த ஜஸ்டிஃபிகேஷன்னால என்ன ஃபன் மூவ்மெண்ட் வந்து அங்க நடந்துச்சு அப்டின்றத டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லாஸ்ட் வீக் நடந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே எவிக்ஷன் எபிசோட்ல சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா, விஷால் தான் வந்து எலிமினேட் ஆவான்னு நெனச்சேன் அப்டின்ற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் சோகமா இருந்த அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, செம சிரிப்பலையில மாறிடுச்சு அப்டின்னே சொல்லலாம். ஸோ, சோகமா இருந்த ஜோன் வந்து அப்படியே ஃபன் ஜோனா மாறிடுச்சு அப்டின்னே சொல்லலாம். ஸோ, அதுக்கு இப்ப எதுக்காக நான் விஜய் விஷால் பேர சொன்னேன் அப்டின்றதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் வந்து குடுக்குறாங்க. விஜய் விஷால் அண்ட் தென் ராணவ் கிட்ட. ஸோ, சௌந்தர்யா வந்து இத சொல்றதுக்கு முன்னாடி ராணவ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அங்க வந்து நான் ஷாக் ஆயிட்டேன். அங்க ஜெஃப்ரி வந்து எலிமினேட் ஆயிட்டான்னு ஒரு பக்கம் ஷாக் இருந்தாலும், நீ போயி விஜய் விஷால் தான் எலிமினேட் ஆவான்னு நெனச்சேன் அப்டின்னு சொன்னோனே, எனக்கு பக்குன்னு தூக்கி வாரி போட்டுச்சு. ஒரு பக்கம் சிரிப்பாவும் இருந்துச்சு அப்படின்ற மாரி ராணவ் வந்து அதை இமிட்டேட் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாரு. உடனே சௌந்தர்யா சொல்றாங்க, "இல்ல, இல்ல விஜய் சேதுபதி சார் வந்து இந்த வீட்ல இருக்கவங்கள்ல செல்லங்கள்லயே எனக்கு முக்கியமான செல்லம்" அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ, அதனால எனக்கு வந்து விஜய் விஷாலா இருக்குமோ அப்படின்ற மாரி என்னோட ப்ரிடிக்ஷன்ல வந்து அவரு தான் இருந்தாரு. ஏன்னா, அவன் என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தான். எனக்கு டக்குன்னு அவன் தான் தோணுச்சு. அதனால அவர் அனௌன்ஸ் பண்றப்ப இவர் கைய வந்து நான் புடிச்சிட்டு இருந்தேன். இவன் இல்ல ஜெஃப்ரி தான் சொன்னோனே விஜய் விஷால் கைய விட்டுட்டு நான் வந்து ஷாக்கிங்ல இருந்தேன் அப்படின்ற மாரி அ சௌந்தர்யா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ, ஜெஃப்ரி எலிமினேட் ஆனப்ப எவ்வளோ டவுன் ஆனாங்கன்னு தெரியும். பட் ஃபன்னான மூமெண்ட் வந்து இது அப்டின்னே சொல்லலாம். ஸோ, இந்த மூமெண்ட் வந்து நடந்ததுக்கப்புறம் பிக் பாஸ் வீடே வந்து வேற மாரி மாறிடுச்சு அப்டின்னே சொல்லலாம். அந்த பர்ட்டிகுலர் விஷயத்துக்காக தான் வந்து இப்ப சௌந்தர்யா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, விஜய் விஷால் நந்தன் ராணவ் கிட்ட ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்துட்டுருக்காங்க. நான் வந்து அவன் வெளிய போணும், விஜய் விஷால் இங்கேருந்து போணும் அப்டின்றதுக்காக நான் வந்து அத சொல்லல. ஸோ, நான் முக்கியமா சொன்னதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் விஷாலும் வந்து ஜெஃப்ரி மாரி விஜய் சேதுபதி சாருக்கு புடிச்ச ஒரு பெர்சன் இந்த வீட்ல ரொம்ப. ஸோ, அதனால விஜய் விஷால் வெளிய போயிருவாரோ! அப்டின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. ஸோ, என்னோட ப்ரிடிக்ஷன் வந்து விஜய் விஷாலா இருந்தது. அந்த மீனிங்ல தான் நான் சொன்னேனே தவிர்த்து, இவர் மேல இருக்கிற கான்லலாம் நான் சொல்லல அப்டின்ற மாரி சௌந்தர்யா வந்து சொன்ன உடனே விஜய் விஷாலும் ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா, சிரிச்சுக்கிட்டே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் சும்மா அது கேட்கணும்னு நெனச்சேன். அதனால தான் கேட்டேன் அப்டின்ற மாரி ஃபன்னா அந்த கான்வர்சேஷன் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ, இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்டின்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.